ஒரு ட்ரெயின் டிக்கெட்டோட விலை 10 லட்சமா? ஆமாங்க. அது என்ன எங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். பொதுவாவே சின்ன குழந்தைங்கள இருந்து பெரியவங்களுக்கு வரையுமே ட்ரெயின்ல போறது அப்படின்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாவே பயணங்கள் ரொம்பவே பிடிக்கும். அப்படி இருக்கிற பயணம் தான். ஆனா 10 லட்சம் கொடுத்து பயணம் பண்ணணுமா அப்படின்னு கேக்குறீங்களா? ஆமாங்க. 10 லட்சம் கொடுக்கறது வெறும் வேஸ்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு நம்மளுக்கு அந்த ட்ரெயின்லயே அவ்வளவு வசதிகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சரி, அதெல்லாம் விடுங்க. 10 லட்சம் சொல்றீங்க, அதுல எத்தனை நாள் டிராவல் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி கண்டிப்பா இருக்கும். அதுல பொதுவாவே 8 நாள்ல இருந்து கிட்டத்தட்ட 10 நாள் வரைக்குமே நம்ம பயணம் செய்யலாம். 10 நாள் வரை பயணம் செஞ்சோம் அப்படின்னா நம்ம எவ்வளவு தூரம் போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கே இல்லைங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப தூரம் போகலாம். பொதுவாவே காதல ஸ்டார்ட் ஆகுறது கூட ட்ரெயின்ல அப்படின்னு சொல்லலாம். நிறைய படத்துலயும் நம்ம பார்த்திருப்போம். அப்படி இருக்கிற இந்த ட்ரெயினோட பயணம் அவ்வளோ அழகானது அப்படின்னு சொல்லலாம். அதுவும் இல்லாம நிறைய ஊருக்கு போலாம். இந்த ட்ரெயின் எங்கிருந்து கிளம்புது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா மகாராஷ்டிரா மாநிலத்தில இருந்து தான் இந்த ட்ரெயின் கிளம்புது. ஸோ அந்த பக்கம் நம்ம வெளியூருக்கு போகணும் ஆசைப்பட்டா கூட சிங்கப்பூர், மலேசியா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஊருக்கு பயணம் செய்யலாம். கிட்டத்தட்ட 8-10 நாள் இந்த 10 லட்ச ரூபா வச்சு நம்ம அவ்வளோ ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். அந்த ட்ரெயின்ல ஒரு அரண்மனையில இருக்கிற ஒரு ஃபீல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் நம்ம நிறைய ட்ரெயின்ல போயிருக்கோம். 5 நாள், 1 வாரம் அந்த மாதிரி நம்ம பயணிச்சிருப்போம். ஆனா கிட்டத்தட்ட அதோட பட்ஜெட் எல்லாமே ஓரளவுக்கு கம்மி ரேட்ல தான் வரும். ஆனா இப்படி 10 லட்ச ரூபா கொடுத்து போகணுமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஏன்னா அந்த அளவுக்கு அதுல ஒர்த் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. பொதுவாவே நமக்கு எல்லாருக்குமே நிறைய ஆசைகள் இருக்கும். அங்க சுத்தி பார்க்கணும், இங்க சுத்தி பார்க்கணும், எங்கேயாச்சும் ஒரு இடத்துக்கு போகணும், மைண்ட் ரிலாக்ஸா இருக்கணும் அப்படின்னு. நம்ம மைண்ட் ரிலாக்ஸா இருக்கணும் அப்படின்னா பொதுவாவே நம்ம ட்ரெயின்ல உட்காந்துட்டு ஒரு ஜன்னல் சீட்டு வர உட்காந்துட்டு ஜன்னலை நம்ம பார்த்துட்டு போனாவே அதுவே நம்மளுக்கு ஒரு தனி சுகம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு மைண்டு ரிலாக்ஸா இருக்கும். எல்லாருக்குமே பொதுவாவே பிடிச்ச பயணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரெயின் டிராவல் தான். அந்த மாதிரி தாங்க இந்த டிராவல் பயங்கரமா இருக்கும். அரண்மனையில் இருக்கிற மாதிரி இவ்வளவு வசதிகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த 10 லட்ச ரூபா கொடுத்து போற டிக்கெட். சோ அது மட்டும் இல்லாம ஒரு ஃபேமிலிக்கு 10 லட்சம் அப்படின்னு சொல்லக்கூடாதுங்க. ஒருத்தருக்கே 10 லட்சம் அப்படின்னு சொல்லலாம். சோ ஒரு ட்ரெயின் டிக்கெட்டோட விலை 10 லட்சமா? கிட்டத்தட்ட 8ல இருந்து 10 நாள் வரைக்கும் நம்ம பயணம் செய்யலாம். சோ இது ஒர்த்தா ஒர்த் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சோ இந்த மாதிரி பயணம் யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சேர்த்து மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.